வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன் அப்டின்னா, அ கிங்ஸ்டன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு. நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த மூவி தான். அதுல பார்த்தோம் அப்டின்னு சொன்னா, கதை ரொம்ப நார்மலான ஒரு கதை தான். ஆனா ரொம்ப த்ரில்லிங்கா எடுத்திருக்காங்க. படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ளாட்டா தான் இருந்தது. என்ன அப்டின்னா, ஒரு நார்மலான ஒரு ரவுடி, ஒரு கடல் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ரவுடி. அவங்க அந்த மக்கள் எப்படிலாம் வேலை வாங்குறாங்க, அவங்க என்னென்ன கடத்தல் வேலைகள்லாம் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அதுல காமிச்சாங்க. அதுல ஒரு பிரகாஷ் ஒரு ரவுடி மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுல. So அதுல நிறைய விஷயங்கள் பிளாஷ்பேக்ல நடந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் அதுல வரும். அந்த கடல் என்ன அப்படின்னா, அந்த கடல்ல யார் மீன் பிடிக்கிறதுக்கு போனாலும் திரும்பி வர மாட்டாங்க, இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சாபம் அந்த கடலுக்கு இருந்தது. ஒரே ஒரு இடத்துல மட்டும், கடல்ல. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம கடல்ல நிறைய மீனவ குப்பங்கள் இருக்கும் இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு ஏரியாவும் அவங்க பிரிச்சு வச்சுப்பாங்க. ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு கடல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது, ஒரே ஒரு ஊர்ல மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஊர்ல யாரெல்லாம் கடலுக்கு இறங்கி போறாங்களோ, திரும்பி வரும்போது அவங்க பிணமா தான் வர்றாங்க, உயிரோட வரமாட்டேங்கிறாங்க. அப்படியே கரைக்கு வந்தாலும் கரைக்கு வந்தோன்னு இறந்து போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற பிளாஷ்பேக்ல எல்லாம் பார்க்கும் பொழுது, யாரோ ஒருத்தர் அவர் இந்த இங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பயன்படுத்தி நிறைய தங்கங்களை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அவரை நம்ம இந்த இடத்துலதான் புதைச்சிருக்கோம். கடல் அடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல காமிச்சிருந்தாங்க. கடல் அடக்கம் பண்ணியிருக்கோம். சோ அவர் என்ன அப்படின்னா, இந்த மக்களை யூஸ் பண்ணி அவர் ஒரு தப்பான ஒரு வழியில அவர் நிறைய சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் இல்லையா? சோ அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நம்ம கடல் அடக்கம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ, அவருடைய சாபம் தான் இந்த கடல்ல இந்த ஜனங்களை இறங்க விடாம பண்ணுது அப்படிங்கிற ஒரு கதை போய்கிட்டே இருக்கு. சோ அதுல நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றாரு, எப்படி அந்த சாபத்துல இருந்து அந்த கிராமத்தை காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் இதுல ஒரு கதையா இருந்துச்சு. ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது என்ன, எங்கடா கதை ஆரம்பிக்கும், எப்படா ஆரம்பிக்கும், ரொம்ப நேரம் ஆச்சு படம் ஆரம்பிச்சு. இன்னும் அந்த த்ரில்லர் போட்டிருக்காங்களே, த்ரில்லர் மாதிரியும் இல்ல, சஸ்பென்ஸ் மாதிரியும் இல்ல, எங்க போகுது இந்த கதை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, படம் உண்மையிலே ரொம்ப நல்லா போச்சுது. அதாவது என்ன அப்படின்னா, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தது. பிளாஷ்பேக்கோட இங்க நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ற இடம் நம்ம செகண்ட் ஹாஃப்ல தான் இருந்தது. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயும் நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருந்தாங்க. இவங்க தான் அவங்களா, அவங்க தான் இவங்களா, இவங்கள பதிச்சிருக்காங்களா, அவங்கள பதிச்சிருக்காங்களா, இவங்கள பதிக்கலையா, அவங்கள தான் பதிச்சிருக்காங்களா நிறைய விஷயம் நானுமே ரொம்ப இது பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் நடக்க போகுதுன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பயங்கர செலவு பண்ணிலாம் இந்த படம் எடுக்கலாம். ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்த படம் மாதிரிதான் இருந்தது. ஆனாலும் கூட எந்த இடத்துலயும் குறை சொல்ற மாதிரி இல்ல. அதாவது அந்த என்ன சொல்றது, ஒரு பேய் வேஷம் போட்டு மனுஷங்க இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் எடுத்திருந்தாங்க. ஹை பட்ஜெட் படம்னா அங்க நிறைய கிராபிக்ஸ் போட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டண்ட் பண்ணி மனுஷங்களெல்லாம் அப்படி ஏர்ல பறக்க விட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பேய் படம் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அதெல்லாம் பார்த்துட்டு இங்க மனுஷங்களே பேய் வேஷம் போட்டு நின்னு மிரட்டிட்டு போற மாதிரியான ஒரு காட்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் இது இப்படி எடுத்திருக்கலாமே அப்படின்லாம் தோணும். ஆனா போதும், இப்படி எடுத்தாலே நம்மளுக்கு பாக்குற மாதிரிதான் இருக்கு, ரொம்ப செலவு பண்ணி எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியான ஒரு படமா இது இருந்துச்சு. சோ நீங்களும் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இத பத்தி என்ன விமர்சனம் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னா, 2 வாட்டி பார்த்துட்டேன் நான் அதுக்குள்ள அந்த படம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்தேன். பார்த்துட்டு சரி திருப்பியும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 2வது வாட்டி பார்த்தேன். சரி எப்போ நம்மளுக்கு
ரொம்ப போர் அடிக்கும்போது திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு படத்தை பார்ப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த படத்தை செகண்ட் ஹாஃப் வந்து திரும்பி திரும்பி நம்ம எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. அப்படி இப்படின்னு கொண்டு வந்து அந்த கடலுடைய சாபத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து நீக்கிடுறாரு. ஒண்ணும் இல்ல, அந்த கடலுக்கு போயிட்டு எல்லாரும் வந்து இறந்துதான் போயிடுறாங்க அப்படிங்கிறது இது வந்து இவர் வந்து சின்ன வயசுலயே அவர் மனசுல இருக்கு. இந்த கடல்ல வந்து எப்படியா இந்த சாபத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு இவரு கடலுக்குள்ள போறாரு. போயிட்டு அவர் உயிரோட திரும்பி வந்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை. இவரு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட் பேய்கள் அவங்களெல்லாம் சந்திச்சு அதுல வந்து அதுல இருந்து வெளியில வந்து எப்படி வந்து திரும்பவும் தன்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் காப்பாத்தி கூட்டுட்டு கரைக்கு வந்து எப்படி சேர்றாரு அப்படிங்கறதுதான் வந்து படமா எடுத்திருக்காங்க. பாருங்க, நல்லா இருந்துச்சு படம். எனக்கு பிடிச்சிருந்தது. மேபி வந்து உங்களுடைய ஒப்பீனியன் வேறவா இருக்கலாம். இதுல வந்து என்ன அப்படின்னா, பெருசா வந்து ஹீரோயின் பெரிய பெரிய ஃபைட்டு, பெரிய பெரிய சாங்ஸு அப்படின்னு எல்லாம் இல்ல. நார்மலா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஆனா நார்மலா இருந்தது. பட் அந்த சீன் இருக்கு இல்லையா? அந்த ஒரு கப்பல்ல வச்சு ஒரு சீன் எடுத்திருக்காங்க, கிளைமேக்ஸ் சீன். அது வந்து நல்லா இருந்துச்சு. லோ பட்ஜெட்டா இருந்தா கூட இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமா வந்து நம்மளுடைய கிங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். கிங்ஸ்டன் அண்ட் த கர்ஸ்ட் சி. கிங்ஸ்டனும் சபிக்கப்பட்ட கடலும் அப்படின்னு தான் வந்து டைட்டிலே வச்சிருக்காங்க. சோ அதுல கிங்ஸ்டனா நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தா நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஒரு 2, 3 பேர் தான் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சா அந்த மாதிரி படம்லாம் கிடையாது. ஆனா கூட வந்து நல்லா இருந்தது. பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.